ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரிய மாட்டேங்குது. அதுக்கு நீங்களாச்சும் ஆன்சர் கொடுங்க. என்னன்னா நானும் ஒரு 2-3 நாளுக்கா கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த ஜாக்லின், ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ரயான் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா மாத்தி மாத்தி சண்டை போட்டு ஒரு கண்டென்ட் உருவாக்கி ப்ரோமோல வந்துடுறாங்க. வந்து முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு லைவ்ல போய் பார்த்தா எல்லாம் ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க. எப்படி அப்ப இவங்களுக்கான சண்டைகள் அப்படிங்கிறது 1 மணி நேரம் கூட தாங்க மாட்டேங்குதுன்னா அது என்ன சண்டை? அப்ப வேணும் கிரியேட் பண்றாங்களா? இப்போ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கு 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ தான் ஆக்சுவலா காலைல நடந்து முடிஞ்ச ப்ரோமோ. சோ இந்த ப்ரோமோல பார்த்தனா ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் ரொம்ப நேரம் சண்டை போச்சு. அங்க ரயான் நிறைய கேள்விகளை கேட்டான். ஜாக்லின் பிடிச்சி எனக்கு தெரிஞ்சு வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தான். அந்த இடத்துல ஜாக்லினால ஆன்சர் பண்ண முடியாது, ரொம்ப திணறி இருப்பாங்க. ஆனா இப்போ லைவ்ல போய் பாருங்க, அவங்க எல்லாம் தான் ஜோடியா உட்காந்து ஒரு டீம் பிரிக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. எப்படி அந்த ப்ரோமோல கவனிச்சல எவ்வளவு சண்டை போடுறாங்கன்னு. அந்த ப்ரோமோக்கான சண்டை ஒரு மணி நேரம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேங்குனா இதை வேணும்னு போடுறாங்களா எப்படி? ஆக்சுவலா அந்த கேங் பேர் கோவா கேங் கிடையாது, டிராமா கேங்னு வைக்கலாம். நான் இருக்கேன், ஏன்னா டிராமா தான் போட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப டிராமா. இப்ப நேத்து எடுத்துக்கோங்க, சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் சரியான சண்டை பயங்கரமா போச்சு. அந்த சண்டையில ஜாக்லின் ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டினாங்க. லெட்டர் எடுத்து உட்காந்து படிக்கிறது, இனி சௌந்தர்யாட்ட பேச மாட்டேன், என்கிட்ட வந்து பேசாதன்னு சொல்லி சொன்ன சீன் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். இவங்களே போய் டக்குன்னு சௌந்தர்யா கட்டி பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான் விடு மச்சான்னு சொல்லி சேர்ந்தாச்சு. காலைல பார்த்தனா அந்த ஃபுட் மேட்டர் எடுத்துட்டு வந்தது நம்ம ஜாக்லின் தான். பவித்ரா அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஃபுட் மேட்டர் எடுத்துட்டு வந்து ஃபுட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க, சீனில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க, சுகர் கரெக்ட்டா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சண்டை ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ஆங்கிள் போய் அங்க ரயான் குறுக்க வரான். சரி, ரயான் குறுக்க வந்து நான் நினைச்சேன் எப்போ போல சொம்படிக்க போறான்னு சொல்லி பார்த்தா ரயான் வந்து ஜாக்லினுக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சா. என்னன்னா பவித்ரா மட்டும் அந்த சுகர் மேட்டர்ல தப்பு பண்ணல, நீங்களும் பண்ணிருக்கீங்க. போன வாரம் நீங்க கிச்சன்ல இருந்தீங்களே, நான் சுகர் கேட்டப்போ நீங்க கொடுத்தீங்களா? தீபக் அவர்கள் வயிறு சரியில்லைன்னு வந்து கேட்டப்போ சுகர் கொடுத்தீங்க, சீனி கொடுத்தீங்க. நான் வந்து உங்ககிட்ட வயிறு சரியில்லைன்னு சொல்லி சுகர் கேட்டு நிற்கும் போது நான் ஏதோ ஃபன்னா கேட்கறேன்னு நினைச்சிட்டு தரமாட்டேன், அடுத்த வாரத்துக்கு மட்டும் தான் கிராசரிஸ் இருக்கு, நான் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. நான் கேட்ட ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு பின்னாடியே வந்து நம்ம தீபக் அவர்கள் கேட்டாங்க. தீபக் அவர்களுக்கு மட்டும் நீங்க சீனி உப்புலாம் போட்டு கலக்கி தண்ணி கொடுத்தீங்க. அப்ப நான் என்ன தக்காளி தொக்கான்னு நான் அங்கேயே உங்கள்கிட்ட சண்டை போட்டேன். இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்ட அந்த மேனரிசம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏதோ ஜாலியா ஃபன் பண்ணி கேட்ட மாதிரி இருந்தா நீங்க கொடுக்கல. ஆனா நான் அப்படி கேட்கல, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்கற மாதிரி கேட்டேன். பட் நான் உண்மையா தான் கேட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன் உட்காந்து. சரி, அவன் அழுதுட்டு தான் இருக்கான் உட்காந்து, என்ன தள்ளுறான்னு தெரிய மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கான். இதுல என்ன தெரியுமா, தீபக்கு சீனி கொடுத்தாங்களா, இவனுக்கு கொடுக்கல. ஆனா இவன் தான் ஃபர்ஸ்ட் சீனி கேட்டானா, ஆனா இவனுக்கு கொடுக்காம தீபக் கொடுத்துட்டாங்களா. அதுதான் அங்க பாயிண்ட். அந்த பாயிண்ட்க்கு அங்க ஜாக்லின் வைக்கிற பாயிண்ட் என்ன, ஆமா நான் கொடுக்கல, நான் வேணும் தான் கொடுக்கல, உனக்கு கடைசில தான் கொடுத்தேன், நீ ஃபன்னா கேட்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கொடுக்கல, நீ விளையாட்டா கேட்டுட்டு இருந்த, அதனால தான் நான் கொடுக்கலன்னு சொல்லி ஜாக்லின் அந்த பாயிண்ட் வச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷத்துல முடிய வேண்டியதான். சீனி கொடுக்கல, ஆமா சீனி கொடுக்கல. அது எப்போ நடந்துச்சு? போன வாரம் நடந்துச்சு. போன வாரம் நடந்த சம்பவத்தை போன வாரம் பேசாம இந்த வாரம் எடுத்துட்டு வர. ஏன்னா இந்த வாரம் ஒரு சம்பவம் வெடிச்சிருக்கு, அந்த சம்பவத்தை கூட சேர்ந்து நான் வெடிக்க போறேன். ஏன்னா காலையில ஜாக்லின் வந்து பவித்ராக்கான சம்பவத்தை எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. பவித்ரா வந்து ராணுவுக்கு சாப்பாடு கம்மியா கொடுத்துருக்காங்க, சீனி கேட்டப்போ சீனி 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பவித்ரா மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே திரும்பி நம்ம ஜாக்லின் மேல விழுந்துச்சு. ஜாக்லின் மேல விழுந்தா ரயான் அங்க வைக்கிற கருத்தெல்லாம் ஜாக்லினுக்கு ஆப்போசிட்ல தெளிவா தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன தீர்வுன்னு சொல்லி அந்த தீர்வை தான் பார்க்கணும். அங்க விஷால் மண்டையை போட்டு உருட்டிட்டு இருந்தாங்க. அவன் விஷால் அங்க கேட்கறான், ஏப்பா ஏன் மண்டையாப்பா போட்டு உருட்டுறீங்க? போன வாரம் நடந்த சம்பவத்துக்கு இந்த வாரம் ஏப்பா அடிக்கிறீங்கன்னா நாங்க அப்படித்தான் அடிப்போம். போன வாரம் எங்களுக்கு அடிக்கணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த வாரம் அடிக்கணும்னு சொல்லி மாற்றி சண்டையை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சண்டை வித்தியாசமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த சண்டைக்கு முடிவு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சா முடிவு வந்துச்சு. ஏன்னா கேப்டன் தனியாக கூட்டு போயிட்டு உட்காந்து பேசி வாங்கி என்னெல்லாமோ பண்ணி முடிவு கொடுத்தாங்க. இதுக்கு நடுவில் முத்துக்குமார் தான் தெளிவாக ஒரு வேலையை பார்த்து விட்டேன். சும்மா போட்டு கத்தினே இருக்காங்கப்பா, உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, உங்க 2 பேர் பேசுங்க, இல்லையா அந்த பிரச்சனை வித்தியாசமா போது, நீங்க தீர்வு காணணும்னா கேப்டன் தனியா கூட்டு போய் தனியா உட்காந்து பேசணும்னு சொல்லி தனியா அனுப்பிவிட்டான். தனியா போய் உட்காந்து அதுக்கு தீர்வு பார்த்துட்டாங்கன்னு பார்த்தா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தீர்வு வந்துட்டு. நான் என்ன கேட்கிறேன், சண்டை பயங்கரமா போச்சுல, உங்களுக்குள்ள சண்டை தானே போச்சு. அந்த சண்டையில ஒரு 1 மணி நேரம் கூட இல்லைன்னா அப்ப நீங்க வேணும் டிராமா போடுறீங்களா? இல்லை எங்கெல்லாம் பார்த்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ மொழ ஒன்று காட்டுவாங்களாம், லைவ்ல போய் பார்த்தா ஒட்டிட்டு உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்களா? அப்ப எதை நாங்க நம்பணும்? இப்போ ப்ரோமோல பார்த்து நீங்க சும்மா லைவ் போய் ஓப்பன் பண்ணுங்கப்பா. அந்த வீக்லி டாஸ்க்கான டீம் பிரித்தல் போயிட்டு இருக்குது. அந்த டீம் பிரித்தல் போய் பாருங்களேன், அவங்க ஒரு கேங்கா உட்காந்து நாங்க கேங்கா தான் இருப்போம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதுல நம்ம எதை தான் நம்ம நேத்து என்னன்னா சௌந்தர்யா என்ன அப்படி பேசிட்டான்னு அழுறாங்க, லெட்டர் எடுத்துட்டு உட்காந்து படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் சாயங்காலம் பார்த்தா ஜாயின் பண்ணிடுறாங்க. காலைல என்னன்னா திருப்பி ரயான் சண்டையை போடுறான், உருள்றான், என்னெல்லாமோ கேள்வி கேட்கறான், அப்படிதான் நீங்கன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு 1 மணி நேரத்தில் ஜாயின் பண்ணிடுறாங்க. நீங்க கோவா கேங் கிடையாது, டிராமா கேங். தைசே பேர மாத்திரிகளே, எவனா நீ கோவா கேங்கு கமாண்ட் போட்டீங்க, அது டிராமா கேங்களே, பக்கா டிராமா. அப்ப ஜாக்லின் அக்கா இருக்கும்போது நம்ம நினைச்சிருக்க வேண்டாமா அது டிராமான்னு சொல்லி தான். பக்காவான டிராமா வரும். டிராமா மட்டுமே போட்டு இந்த வீட்டுல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தவிர ஒரு கண்டென்ட் வர மாட்டேங்குது. ஒரு கண்டென்ட் இல்லை. நம்ம கூட நினைப்போம் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு வீட்டுக்குள்ள சரியான சண்டை இருக்கு, அப்போ ரயான் வெளுக்க போறான், ஜாக்லினுக்கு ஆப்போசிட்ல கால இறங்கிட்டாங்கன்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை.
அவங்க கூட்டணியாக சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த கேங் ரொம்ப கேவலமாக ட்ராமா போட்டு நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த கேங் வந்து பிரிகிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ ஜெஃப்ரி எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 நாட்கள் ஒரு இந்த போன வாரம் ஃபுல்லாக வித்தியாசமாக இருந்தான், இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் வித்தியாசமாக இருந்தான், இப்போ சடனாக பார்த்தா திருப்பி அந்த கேங்கோட சேர்ந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஃபுல்லாக ஒட்டலை. ஜெஃப்ரி வந்து ஃபுல்லாக ஒட்டலை. ஜெஃப்ரி நேக்கா இங்கேயும் பேசிக்கிறான், அங்கேயும் பேசிக்கிறான், எங்கேயும் மடியில் படுத்து தூங்கிறான், அங்கேயும் மடியில் படுத்து தூங்கிறான், அங்கேயும் தோளில் கைப்பட்டு ரவுண்ட் அடி சுற்றிட்டு இருக்கான், அங்கேயும் சுற்றிட்டு இருக்கான், இங்கேயும் குறை பேசிக்கிறான், அங்கேயும் குறை பேசிக்கிறான். ஜெஃப்ரி ஒரு வித்தியாசமான கேம் ஆடிட்டு இருக்கான். ஜெஃப்ரிக்கான கேம் வந்து கிராஃப் அப்படி மேலே போட மாதிரி இல்லை, இறங்கி 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 போயிட்டு இருக்குது. எப்போ மாட்ட போறான்னு தெரில. மொத்தத்தில் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ரயான் வந்து அவன் விளையாடுறதுக்கு வரல. எப்படி லாஸ்ட் சீசனில் விஜயவர்மான்னு ஒரு பிளேயரு வெளியே போயிட்டு ரிட்டன் உள்ளே வந்து அந்த மாயா டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறக்காண்டே வந்து உள்ளே வந்து ஒரு வேலையை பார்த்தாரோ, சேம் அதே மாதிரி இவன் வேலையை பார்த்த மாதிரி எனக்கு தோணுதுப்பா. இவன் வந்து வெளியே போயிட்டு வரல, வைல்ட் கார்டாக வந்து ஜாக்லின் மட்டுமே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கான். ஜாக்லின் மட்டும்தான் சப்போர்ட். இப்போ சண்டை போட்ட மாதிரி காட்டுறானே, சண்டை போட்டு முடிச்சு 10 நிமிஷத்தில் ஒன்றாயிட்டாங்களே, 10 நிமிஷத்தில் ஒன்னாய் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அங்கே தானே பேசிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து இவனுக்கான கேம் ஆட வரல ப்ரோ. ரயான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொம்பு தூக்கிட்டு ஜாக்லினுக்கான கேமு, ஜாக்லினுக்கான பாயிண்ட், ஜாக்லின் மறந்த விஷயங்களை கூட எடுத்து கொடுக்கறதா வந்திருக்கான். எப்படி டோராக்கு ஒரு மேப்போ அதே மாதிரி ஜாக்லினுக்கு ஒரு சொம்பு அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுதுப்பா. நீங்கள் எப்படி வேணா நினச்சிக்கோங்க, நான் லைவை பார்க்குறேன், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. டோரா நான் தான் மேப் அப்படி மாதிரி ஜாக்லின் நான் தான் சொம்புன்னு ரயான் சுற்றிக்கிட்டே இருக்கான். சொம்பை மட்டுமே அடிக்கிறான். ஜாக்லினை யாரா அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல ஒரு மாதிரி டிஃபெண்ட் மோட்ல போய் டம்மன்னு அடிச்சிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அந்த பவுன்சர் ஃபீல் வருது ப்ரோ. சில இடங்களில் செலிபிரிட்டிஸ் எல்லாம் பவுன்சர்ஸ் கூட்டு போவாங்க. அப்படி கூட்டு போகும்போது அந்த செலிபிரிட்டிஸ் மேலே கை வைக்க வந்து அந்த பவுன்சர் பிடிச்சி ஓடுறாங்கிட்ட அப்படி தூக்கி வீசுவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் ஜாக்லினை ப்ரொடக்ட் பண்ணுறக்கே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவன் கேம் ஆட வரல. நான் திரும்ப சொல்கிறேன், இவன் சூப்பர் ஆடுற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அவன் சூப்பர் ஆடுறான், ஆனால் அது எல்லாமே ஜாக்லின் மட்டும் தான் ஆடுறான். இவன் ஆடுற கேமுக்கு அவனுக்கு ஓட்டுகள் வராது, ஜாக்லினுக்கு மட்டுமே ஓட்டுகள் வரும். திரும்ப பதிவு பண்றேன். நேத்து இந்த விஷயத்த சொன்னேன், இவன் ஆடுற கேம் எல்லாம் ஜாக்லினுக்கு மட்டுமே. இப்போ ஜாக்லின் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஜாக்லினால வெளியே வர முடியல, அந்த பிரச்சனை நல்லா மாட்டிக்கிட்டாங்கன்னா இவன் குறுக்க போயிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து ஒரு சண்டையை போடுறான். அப்படி சண்டையை போடும்போது ஜாக்லின் மேல இருக்க கெட்ட பேர் தான் போகுமே தவிர ரயான் சூப்பரா விளையாண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வேணா பாருங்களேன், ஜாக்லின் ஒரு இடத்துல மாட்டிட்டாங்க, ஒரு தப்புன்னு மாட்டிட்டாங்கன்னா அந்த தப்பை இவங்களாம் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கும்போது ரயான் குறுக்க அப்படி இல்லடா ஜாக்லின் கரெக்டாக தான் பண்ணாங்கடான்னு சொல்லி ஜாக்லின் சப்போர்ட்டா இவன் பேச ஆரம்பிச்சோன்னே, ஜாக்லின் அப்போ கரெக்டாக தான் பேசியிருக்கான் பாங்க, ரயான் சொல்கிறான் பாரு, ஜாக்லின் கரெக்டாக தான் பேசியிருக்கான்னு சொல்லி ஜாக்லின் மேலே தான் ஓட்டுகள் போகுமே தவிர ரயான் சூப்பராக பேசினான்னு ரயானுக்கு ஓட்டுகள் வராது. ஸோ அவன் தனியாக கேம் ஆடணும். எப்படி சௌந்தர்யா அந்த கேங் கூட இருந்தால் கூட அப்பப்போ ஒரு மாதிரி தனித்தனியாக வந்து ஒரு மாதிரி தனித்தனியாக அதை கேம் போடுறாங்களோ, அதே மாதிரி இவனும் தனித்தனியாக கேமை போட்டால் மட்டுமே பொழைச்சிப்பான், இல்லைன்னா மாட்டி வாங்குறது எனக்கான கருத்து. மொத்தத்தில் சொம்பு சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்ல பிளேயர் ப்ரோ, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரயான் நல்ல ஒரு பிளேயர், செம்ம பிளேயர், நல்லா பேசுகிறான், எல்லாருக்கும் அப்போசிட்டில் கருத்து வைக்கிறான். ஆனால் அது அவன் பிரச்சனை வைக்கிறானான்னு கேட்டால் இல்லை, ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை மட்டுமே அந்த கருத்துக்களை வைக்கிறான், ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை மட்டுமே சண்டைக்கு போறான் தவிர மற்றபடி இவன் இருக்கிற இடம் தெரியாம சத்தகனாம அப்படியே சுத்தினே இருக்கான். எப்படியே சத்தகனாம சுத்தினே இருக்கான். எனக்கு பவுன்சர் ஃபீலே தான் வருது. அவனுக்கு முடிஞ்சா ஒரு கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் கொடுங்க, அண்ணன் சூப்பரா இருப்பாப்புல, அண்ணன் வெளியே வந்தோன்னே கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும், சூப்பரா இருக்கிறீங்க, வேலை வேற லெவலில் பாக்குறீங்கன்னு நான் ஓப்பனா சொல்லுவேன். நீங்க அந்த சண்டையை பார்த்துட்டு தயவு செய்து யாரும் ஏமாந்துடாதீங்க. பிரம்மால வெறியா இருக்கு, அப்ப வீட்டுல அட்டி பறக்கணும், வாய்ப்புகளே கிடையாது. அது எல்லாமே ட்ராமா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, பக்கா ட்ராமா. இப்போ வீட்டில் சூப்பராக சுற்றிட்டு இருக்காப்புல, இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. தரமான ஒரு சொம்பு இப்போ கிடச்சிருக்காப்புல, பார்க்கலாம் அடுத்த வீடியோல.